அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்ணாலும் சரி, இலங்கை பக்கம் தான் சிங்களனுக்கும் தமிழனுக்கும் பிரச்சனையா, சிங்களன் பக்கம் தான் இந்தியா இருக்கும். இந்திரா காந்தி அப்படி தான் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பங்காளி. சிங்களம் வந்து பங்காளி, தமிழன் பகையாளி. மிக மோசமான நபர் இந்த ஏகேடி என்பவர், மிக மோசமான நபர். ஒரு சிங்கள இன வெறியிலேயே, அதாவது தமிழர்களுக்கு எதிரான சிங்கள இனவெறியில தீவிரமான இனவெறி இருந்த நபர் என்றால், சிங்களன் இந்தியாவை செட்டப் பண்ணலை, இந்தியா பேச்சை கேட்கல அப்படின்னாலும், நம்ம மீனவர்களை அங்கே அடித்தானா, கொன்னான்னா, ஜெயிலில் போட்டான்னா ஏன்னு கேட்க மாட்டான். இப்போ ஏற்கனவே சிங்களனுக்கு நமக்கு முரண்பாடு இருக்குப்பா, எங்கள் குடிமக்களை ஏண்டா பண்ணுறபடி அப்படின்னு கேட்கலாம்ல, நெருக்கடி விடலாம்ல. இல்லை எங்கள் நம்ம குடிமக்கள் போரில் இருந்தவர் தான் நேராக சொல்லி இப்படி போவாங்க அப்படி போவாங்க தலையிடு என்பதோ, ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்து தமிழர்களோட ஒரு கூட்டாட்சி நடத்துவாங்க என்பதற்கோ கற்பனைக்கே இடம் இருக்காது என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். வந்துட்டால் மகிழ்ச்சி, ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவ்வளவு எதிராக இருந்தாலும் சிங்களன் பங்காளி, தமிழன் பகையாளி என்பது தான் அனைத்து இந்திய காங்கிரஸ் இருந்தாலும், அனைத்து இந்திய பாஜக வந்தாலும் அவருடைய நிலைப்பாடு, அவருடைய அரசுடைய நிலைப்பாடு இதுதான். இதை புரிஞ்சுக்கணும். இப்போ ஏகேடி வெற்றி பெற்றான திடீர்னு இல்லை, இவங்கெல்லாம் தயாரிப்பு, இதில் பல போட்டி இருக்குது. அமெரிக்கா போட்டி இருக்குது, இந்தியா போட்டி இருக்குது. சீனாக்காரன் என்னன்னா, உண்மையான சீனாக்காரனுக்கு அந்தரங்கமான நண்பர் தேசபக்தி, இந்தி ஆதிக்கத்தை ஏற்றுக்கிறது, இந்திக்கார ஆதிக்கத்தை ஏற்றுக்கிறது, ஆரிய பிராமணிய ஆதிக்கத்தை ஏற்றுக்கிறது. கம்யூனிஸ்டுகள் எப்பவுமே வந்து எந்த நாட்டிலையும் வந்து ஒரு தேசிய இன உரிமைக்காக குரல் கொடுத்ததாக தெரியல. பெருந்தேசிய இனத்தோடு தான் அவங்க இருப்பாங்க. யார் லீடராக இருந்து நீங்கள், நம்ம வந்து இலங்கையில் நின்று வெற்றி பெற்ற முடியாது, நம்ம ரொம்ப சிறுபான்மை. இந்த சிங்களர், தமிழர், முஸ்லீம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு இந்த தேர்தல் பரப்புரையில் பேசினார். வெற்றி பெற்ற பிறகும் அவர் பேசுகிறாரு. இது வந்து அவருக்கு மேலை நாட்டு அமெரிக்கா கற்றுக் கொடுத்தது. இப்படி பேசுகிறா அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். இலங்கை குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிவுகள் வந்துள்ளன. இன்று, அதாவது 23/9/2024 அன்று தமிழ்நாட்டில் நாளேடுகளில் அவர்கள் பெற்ற வாக்குகள், வாக்கு வேறுபாடு, போக்குவரத்து எல்லாம் வந்திருக்கிறது. ஜனதா விமுக்தி பெரமுனாவினுடைய தலைவராகவும், அந்த தேசிய மக்கள் ஆற்றல் என்ற, அதாவது என்பிபி என்ற பெயரில் செயல்பட்டு வரும் கூட்டணியின் தலைவராகவும் உள்ள அனுரா குமார திசநாயகே அவர்கள் இலங்கை குடியரசுத் தலைவர் தேர்தலில் 50 விழுக்காட்டுக்கு மேல் வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்று இன்று குடியரசுத் தலைவராகவும் பதவியேற்பு நடத்தி முடித்து விட்டார். அவர் ஒரு கம்யூனிஸ்ட். ஜேவிபி என்பது அந்த ஏற்கனவே உள்ள சேகுவேரா புரட்சி நடத்தி 1965 தொடங்கப்பட்டது. 1971 சேகுவேரா புரட்சி நடத்தி இலங்கை ஆட்சியை கைப்பற்றுவதற்கு அதில் பல்லாயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த காலத்திலே. அப்படி ஒரு புரட்சி நடத்தக்கூடிய அளவுக்கு இளைஞர்களை திரட்டிய ஒரு இயக்கம், ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம். அதாவது இந்த வழக்கமான கம்யூனிஸ்ட் அங்கே உண்டு, இந்தியாவில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் போல இலங்கையிலே உண்டு, அந்த மாதிரி இல்லை. இவங்க இளைஞர்கள் புரட்சியாக சேகுவேரா மூமெண்ட் என்று கொண்டு வந்து நடத்தி அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள். அதன் பிறகு அவர்கள் வந்து கட்சியாக தொடங்கி தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய அமைப்பாக வளர்த்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த கட்சியைச் சேர்ந்தவர் தான் இப்பொழுது வந்திருக்கிறார். இவர் 2019 அதன் பிறகு நடந்த தேர்தல்களில் இவங்க கட்சி பெற்ற நாடாளுமன்ற வாக்குகள் வந்து குறைவு தான். 3 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க இப்போ உள்ள நாடாளுமன்றத்தில். இந்த
என்பிபிங்கிறமே தேசிய மக்கள் ஆற்றல், என்பிபி அவங்களுடைய அந்த கூட்டணி உறுப்பினர்கள், ஜேவிபி உறுப்பினர்கள் மூன்று பேர் தான் இலங்கை நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள். இவர் ஏற்கனவே போட்டியிட்டு அனுராக் குமார திசநாயகே, ஏகேடி என்று சுருக்கமாக அவர் அழைக்கிறார்கள். அனுராக் குமார திசநாயகங்கிறத ஏகேடி என்று அழைக்கிறார்கள். அவர் ஏகேடி போட்டியிட்டு 3.0 வாக்குகள் தான் 2019 பெற்றவர். 3 விழுக்காடு, அந்த விழுக்காடு தான் அவர் பெற்றவர். இப்போ 2022 ஏற்பட்ட பெரிய பொருளாதார நெருக்கடி, ஒரு அரசியல் ஒழுக்கக்கேடு, பொருளாதார சீரழிவு ரெண்டையும் மஹிந்த ராஜபக்ஷே குடும்ப ஆட்சி சந்தித்தது. அவருடைய தம்பி கோத்தபய ராஜபக்ஷே குடியரசுத் தலைவராக இருந்தார் இலங்கையில். இவர் மஹிந்த ராஜபக்ஷே தலைமை அமைச்சராக இருந்தார். அப்புறம் அவங்க தம்பிகள்லாம் அமைச்சர்கள், போக்குவரத்து எல்லாம் அந்த குடும்ப கும்பல் ஆட்சி நடந்தது இலங்கையில். சிங்கள குடும்ப கும்பல், அந்த ராஜபக்ஷ கும்பல். அது பொருளாதாரத்துக்கெல்லாம் சீரழிக்கு நீதான் காரணம் என்று மக்கள் எழுச்சி அந்த கோத்தபய ராஜபக்ஷ கும்பலுக்கு எதிராக கிளம்பி உயிர் பிழைக்க குடும்பத்தோடு ஓடிவிட்டார் அந்த கோத்தபய ராஜபக்ஷே. அதாவது அந்த நாட்டு குடியரசுத் தலைவர் ஓடிவிட்டார். இந்த நபரும் பதவி விலகி எங்கேயே போய் பதுங்கி கொண்டார் ராஜபக்ஷே. இப்படியெல்லாம் நடந்து மக்கள் அங்கே போராட்டம்னா இளைஞர்கள், மாணவர்கள் பெரும் எழுச்சி. அது எதிராக இராணுவம் வந்தாலும் சரி சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணாங்க. கொஞ்சம் பேர் இறந்தாங்க, கொல்லப்பட்டார்கள். ஆனாலும் இராணுவத்திலேயும் பிளவு வரக்கூடிய அளவுக்கு பொருளாதார நெருக்கடி, அங்கே மிக கொடிய பொருளாதார நெருக்கடி. அது நீங்கள் பல பேர் பார்த்துருக்கலாம். அந்த கொடுமையான பொருளாதார நெருக்கடி என்பது அதை கொண்டாந்து விட்டுருச்சு. அது நம்ம ஏற்கனவே சொன்னோம். 2008 2009 நம்ம ஈழத்தமிழர்களை இனப்படுகொலை செய்து அழித்த பொழுது நாங்கள் ஒரு கட்டுரை எழுதுறதுலேயே பேர் வச்சோம். சிங்களம் சிதறும், அவனுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாகுவான், சிதறுவான். இவன் இன்னைக்கு நம்ம இனத்தை இவ்வளோ படுகொலை பண்ணவனுங்க வாழ முடியாது என்று எழுதணும். அது மாதிரி அவங்களுக்குள்ள வந்திருக்கு. சரி, இப்போ அவங்க ரணில் விக்ரமசிங்கே என்பவரை ஒரு பஞ்சாயத்து அவரை எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஜனாதிபதி ஆக்கி வைத்திருந்தார்கள். அவரும் போட்டியிட்டாரு. போட்டியிட்டதில் யாராவது போட்டிட்டாங்க? இப்போ ரணில் விக்ரமசிங்கே போட்டியிட்டாரு. அவர் 3வது இடத்துல தான் வந்திருக்காரு. வாக்கு வாங்கினதுல அவருக்கு 3வது இடம் தான். அவருக்கு அவர் ஒரு 17 விழுக்காடு வாங்கியிருக்காருன்னு சொல்றாங்க ரணில் விக்ரமசிங்கே. அதுபோல இவர் அனுரா திசநாயகே தான் 42.31 வாங்கி, பிறகு விருப்ப ஓட்டும் சேர்த்து எண்ணி 51 விழுக்காடு வாங்கி வெற்றி பெற்றிருக்காரு. இந்த சஜித் பிரேமதாசா, ஏகேடிக்கு அடுத்த நிலையில் வந்தவர் சஜித் பிரேமதாசா என்பவர் குடியரசுத் தலைவர் தலைமை அமைச்சராக இருந்தவர். அவருடைய மகன் தான் சஜித் பிரேமதாசா. அவர் ஒரு 42 விழுக்காடு வாங்கியிருக்காரு ஓட்டு. இதுதான் நிலைமை. இவர் தான் ஒரு 17% வாங்கியிருக்காரு ரணில் விக்ரமசிங்கே. நம்முடைய தமிழர் போட்டியிட்டு மிக குறைவாக மொத்தத்தில் 1.7 விழுக்காடு வாங்கியிருக்காரு ஒட்டுமொத்த இலங்கை வாக்குகளில் அவர் வாங்கியிருக்கிறது. இப்போ இதில் தமிழர்களுக்குள்ள போட்டிருக்க ஓட்டு இருக்குல்ல, இலங்கை வாழ் தமிழர்களுக்குள்ள போட்டிருக்க ஓட்டு, அது யாருக்கு கூடுதல் அப்படின்னாக்க இந்த இவருக்கு தான் கூடுதலாக போட்டிருக்காங்க. யாருக்கு? சஜித் பிரேமதாசாவுக்கு தான் கூடுதலாக போட்டிருக்காங்க தமிழர்கள் ஓட்டு. இப்போ தமிழர்கள் ஓட்டு ஒரு 100 பேர் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அதில் 42 விழுக்காடு சஜித் பிரேமதாசாவுக்கு போட்டிருக்காங்க தமிழர்கள். ஒரு 100 ஓட்டு தமிழர் பகுதிக்குள்ள சொல்கிறேன். அது இந்து ஏட்டில், ஆங்கில இந்து ஏட்டில் அதை போட்டிருக்காங்க. அடுத்தது 2வது நிலையில் வாங்கின ஆள் யாருன்னா ரணில் விக்ரமசிங்கே, இந்த இப்போ குடியரசுத் தலைவராக இருந்தவர். அவர் 25.13 விழுக்காடு வாங்கியிருக்காரு. 3வது இடத்துல ஏகேடி அனுரா திசநாயகே 15 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்காரு. தமிழர்களுக்குள்ள ஒரு 100 பேர் தமிழர் போட்டிருந்தா இல்லை 15 விழுக்காடு அவருக்கு விழுந்திருக்கு. நம்ம தமிழர்கள்லாம் ஒரு மாற்று வேட்பாளராக, பொது வேட்பாளராக ஒரு கல்வியாளரை, யாழ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கல்வியாளரை அரியநேத்திரன் பாக்கியம் செல்வம் என்பவரை நிறுத்தினார்கள். அவர் நம்ம தமிழர்களுக்குள்ளர 13 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்காரு.
ஒட்டுமொத்த இலங்கையில் 1.7, தமிழர்களுக்குள்ள அவர் வாங்கின ஓட்டு வந்து வந்து 13 விழுக்காடு வாங்கியிருக்காரு அரியநேத்திரன். அதாவது இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்த முக்கியமான 3 4 பேர்ல தமிழர் குறைய வாங்குறாரு. சஜித் பிரேமதாசன் 42 வாங்குறாரு, அவர் 15 வாங்குறாரு. அனுரா ஏகேடி ரணில் 25 வாங்குறாரு. நம்ம இவர் வந்து 12.9, அது 13 விழுக்காடுன்னு வச்சுக்கல. 13 விழுக்காடு அரியநேத்திரன் வாங்கியிருக்காரு. இதுதான் நிலைமை, இதில் உள்ள நிலைமை. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்க, நமக்கு தமிழ் தேசிய பேரியக்கம் பொறுத்தவரை இந்த சிங்களர் யார் வந்தாலும் நமக்கு இந்த இன சிக்கலுக்கு தீர்வு காணக்கூடிய யாரும், இந்த வேட்பாளர்கள் யாருமே இல்லை. அந்த மாதிரி கட்சி எதுவும் சிங்கள கட்சியும் இல்லை, நமக்கு வெளியில் இல்லை. இப்போ இவர் வந்து கம்யூனிஸ்ட், தீவிர கம்யூனிஸ்ட், ஜேவிபி ஜனதா விமுக்தி பெரமுனா என்ற கட்சி, தீவிர கம்யூனிஸ்ட் ஏகேடி. அதனால அவர் வந்து தீர்ப்பாரு, சுயநிர்ணய உரிமை, ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன், மார்க்சியம் லெனினியம் சொன்ன சுயநிர்ணய உரிமையை கடைபிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றவங்களும் சில பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு போகவிட்டாலும் இதை தீர்ப்பாரு, நமக்குள்ள ஒரு 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 வரம்புக்குட்பட்ட தன்னாட்சி தருவாரு என்பது போல பேசுறவங்கலாம் இருக்காங்க, வரி இருக்காங்க. இதுல வந்து நமக்கு இதுல கருத்து, நம்ம கருத்து என்னென்ன, தமிழ் தேசிய பெரிய கருத்து, மிக மோசமான நபர் இந்த ஏகேடி என்பவர், மிக மோசமான நபர். ஒரு சிங்கள இன வெறியிலேயே, அதாவது தமிழர்களுக்கு எதிரான சிங்கள இனவெறியில தீவிரமான இனவெறி இருந்த நபர். ஒவ்வொரு தடவையும் வந்து கடுமையா இருந்தாலும் அந்த போர் நடந்து விடுதலை புலிகளுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் சிங்கள படைக்கும் இறுதி போர் நடக்கிற 2008 2009 எல்லாம் களத்துல இறங்கி கொரில்லா படை போல் செயல்பட்டு சிங்கள படைக்கு உதவியவர் இந்த நபரும் உங்க கட்சிக்காரங்களும். இந்த ஜனதா விமுக்தி பெரமுனா இருக்குல்ல, என்பிபி இருக்க, இவர்கள் தான் இந்த ஜேவிபி கட்சியும் இந்த ஏகேடி தலைமையிலான தலைவர்களும் தொண்டர்களும் தான் வந்து இறங்கி அந்த சிங்கள படைக்கு துணை செய்து நம்ம தமிழ் இனத்தை அழிப்பதற்கு களப்பணி ஆற்றியவர். ஒரு போர்க்களத்தில் வந்து சிவிலியன்ஸும் செயல்படுவாங்க. கடுமையான போர் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டாங்க பாதுகாக்கிறதுக்கு மக்களும் வேலை செய்யக்கூடிய தேவை இருக்கிறது அந்த போரில். அந்த மாதிரி பணியை செய்தது தான் அந்த ஜேவிபி. ஏகேடி இருக்கார்ல, அதுக்கு தான் தலைவர் ஏகேடி. அதனால இவர்கள் வந்து தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை தரப்படுறது நல்லா இருக்கட்டும், ஒரு மாநில உரிமையை கூட அவர் ஏற்க மாட்டார். ஏன்னா இந்த மாநிலமா பிரிச்சதை வந்து தப்புன்னு சொன்னாலும் இந்திய இலங்கை உடன்படிக்கையை எதிர்த்தவர். மிக மோசமானது 87ல் ராஜீவ் காந்தியும் ஜெயவர்த்தனையும் போட்டது. நம்மை பொறுத்தவரை தமிழர்களுக்கு ஒரு துரோக ஒப்பந்தம், மோசமான ஒப்பந்தம் அது, இந்திய இலங்கை ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை அதுவே கூட தப்புது. ஏன்னா மாகாணங்களை பிரிக்குது, வடக்கு கிழக்கு மாகாணங்கள்லாம் தமிழர்களுக்கு உருவாக்கி தருது, அப்படி உருவாக்குறதே தப்பு என்று பேசியவர் தான் ஏகேடி திசநாயகே, அவங்க கட்சி. அதனால அவங்க வந்து என்றைக்கும் வந்து தீவிரமான சிங்கள ஒற்றையாட்சி தான் அவங்க வைப்பாங்க. ஒரு முஸ்லீம்களையும் அவங்க ஆதரிக்க மாட்டாங்க. இப்போ வந்து அவர் பேசுறாரு, இப்போ இந்த சிங்களர், தமிழர், முஸ்லீம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு இந்த தேர்தல் பரப்புரையில் பேசினாரு. வெற்றி பெற்ற பிறகும் அவர் பேசுறாரு. இது வந்து அவருக்கு மேலை நாட்டு அமெரிக்கா கற்றுக் கொடுத்தது. இப்படி பேசுறா, நேரடியாக மனசில் உள்ளதை பேசுகிறாத என்று அமெரிக்கா இதில் வந்து ரொம்ப அதிக அக்கறை எடுத்து, யுஎஸ்ஏ அதிக அக்கறை எடுத்து இலங்கையை வந்து சீனா பக்கமும் இந்தியா பக்கமும் விட்டுறாம தன் கீழே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து சில ஆண்டுகளாக கடுமையான முயற்சி எடுக்குது. அங்கே அந்த அம்மா, ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா பேர் ஜூலி சுங்னு பேர். அந்த அம்மா தான் யுஎஸ்ஏவுடைய தூதர். கொழும்புல உள்ள யுஎஸ்ஏ தூதர் வந்து அமெரிக்க தூதர் ஜூலி சுங். அந்த அம்மா அடிக்கடி ஏகேடியை சந்திக்கும், கட்சி தலைவரை சந்திக்கும், உரையாடுவாங்க. எப்படிலாம் மாடிஃபை பண்ணணும், நீங்கள் எப்படிலாம் பேசணும், என்னென்ன பண்ணணும், எந்த விஷயங்கள், அமெரிக்காவோட நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன இப்படியெல்லாம் அடிக்கடி. அது இப்போ எல்லாம் விழாவாரியாக எடுத்து இப்போ கட்டுரை வந்திருக்கு, இப்போ தமிழ் நெட்டில் போட்டு கட்டுரை வந்திருக்கு. இதெல்லாம் விவரமான ஒரு அறிஞர் எழுதியிருக்காரு தமிழ் நெட் இணையதளத்தில். அடிக்கடி சந்திக்கிறது. அமெரிக்காவுக்கு எல்லாம் போயிருக்காரு ஏகேடி, அந்த குரூப் எல்லாமே, என்பிபி எல்லாமே போயிருக்கு. போய்
அவங்களுடைய அட்வைஸ் அறிவுரை எல்லாம் கேட்டிருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் அவங்கெல்லாம் கேட்டு அப்படி வந்து அங்கே உள்ள சிங்களர் தமிழர்கள் எல்லாம் ஓட்டு கேட்குற முறையில் ஈடுபட்டு எல்லாம் வந்திருக்காங்க. அதன் பிறகு கனடா போயிருக்காரு. அங்கே உள்ள தமிழர் சிங்களர்கிட்ட ஓட்டு கேட்கறதுக்கு, அதுக்கு ஆதரவு கேட்கறதுக்கு. களப்பணி நார்வே போயிருக்காரு. இங்கே நம்ம நரேந்திர மோடி ஆட்சி டெல்லிக்கு வரவழைச்சு இந்த குழுவை, ஏகேடி இருக்காருல்ல, அனுராக் குமாரதுங்க திசநாயகிய குழுவை வரவழைச்சு அங்கே பல நாள் வைத்திருந்து பேசி எப்படி என்ன பண்ண போறீங்க, என்னென்ன கொள்கை என்று இவங்க ஒரு தயாரிப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ ஏகேடி வெற்றி பெற்றான திடீர்னு இல்லை, இவங்கெல்லாம் தயாரிப்பு. இதில் பல போட்டி இருக்கு. அமெரிக்கா போட்டி இருக்கு, இந்தியா போட்டி இருக்கு. சீனாக்காரன் என்னன்னா, உண்மையான சீனாக்காரனுக்கு அந்தரங்கமான நண்பர் தோழர் ஒரு ஏகேடி இருக்காருல்ல, சீனாவுக்கு ரொம்ப அந்தரங்கமானவங்க. எப்பவுமே பெரும்பாலும் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க இலங்கை சிங்களர்கள் இவங்க தானே இல்லை, எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. அது ரொம்ப இவர் ஏகேடியை பிடிச்சி ரொம்ப நெருக்கமாக வச்சுட்டாங்க சீனா ஆதரவாளர். அதனால சீனாவுக்கு நேரடியாக போய் பேசியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சீனாவுடைய ஒரு பங்காளி மாதிரி இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்ப்பார் ஏகேடி. அந்த மாதிரி உறவு சீனாவுக்கும் இந்த கட்சிக்கும் இப்படி இருக்கிறதுல வந்து நம்ம என்னன்னா, இப்போ இதில் அவர் வந்து அமெரிக்க ஆதரவாளர், சீனா ஆதரவாளர், இந்த விஷயம் ஒரு ரெண்டாவது விஷயம். தமிழர்களுக்கு என்ன நமக்கு வரும், பிரச்சனை வரும் அப்படிங்கிறது மாதிரி இதில் எது முன்னேற்றம் வருமா அப்படிங்கிறது. இவர் கம்யூனிஸ்ட் ஆச்சே, அவரை தெரிஞ்சவங்க அங்கே இருக்காங்கல்ல. இதில் ஒரு சொல்ல விட்ட விஷயம், நான் அரியநேத்திரன்னு நம்ம இவர் இருக்கார், தமிழர்களுக்காக போட்ட வேட்பாளர். அவர் மொத்தத்திலே 1.7 விழுக்காடு தான் முதல்ல ஓட்டு வாங்கியிருக்காரு. நம்ம ஓட்டில் வந்து தமிழர்கள்ட்ட வந்து ஒரு 13 விழுக்காடு வாங்கியிருக்காரு. அவரை விட இவங்கெல்லாம் தமிழர்கள்ட்ட கூட ஓட்டு வாங்குறாங்கன்னா எப்படி, என்னத்தை சொல்றது, என்ன செய்யறது? இப்ப திடீர்னு அரியநேத்திரம் நிறுத்தி போடுங்கன்னாலும் போட முடியாதுதான். அது புரியுது, அதனுடைய சிக்கல் புரியுது. முன்கூட்டியே ஒரு லீடர் உருவாகியிருக்கணும். அப்படி ஒரு லீடர் வந்து நமக்கு ஈழத்தமிழர்கள்ட்ட நம்ம இனத்துக்கு என்று உருவாக முடியலை. எல்லாம் அம்பலப்பட்டு இருப்பாங்க போல இருக்கு. என்னன்னு தெரியல, நமக்கு தெரியல. புதுசாக நிறுத்துறாங்க ஒருத்தரை, ஒரு முயற்சியில் நிறுத்துறாங்க. யார் லீடராக இருந்து நீங்கள், நம்ம வந்து இலங்கையில் நின்று வெற்றி பெற்ற முடியாது, நம்ம ரொம்ப சிறுபான்மை. நம்ம ஓட்டு இருக்கு, கன்சாலிடேட்டடாக இந்த ஓட்டு வந்திருக்கு. இந்த தமிழர்கள் ஓட்டில் ஒரு 75 விழுக்காடு இவங்க வாங்கினாங்கப்பா, ஒரு 50 விழுக்காடு வாங்கினாங்க அப்படின்னு கூட சொல்றதுக்கு இல்லாமல் இருக்கே. ஒரு ஒரு உருவாக்கம் இல்லாமல் இருக்கு. அது அவங்க தான் யோசிக்கணும். தேர்தலில் ஓட்டு போடுறீங்க, அப்போ இது இந்த அளவுக்கு கூட நம்ம ஒரு பண்ணிக்க முடியலை, அல்லது நமக்கு ஆள் சரியாக இல்லை. அப்போ அரியநேத்திரம் நிறுத்தி அது மாதிரி தான் இருக்குது. அது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த இவ்வளவு தயாரிப்போடு இருந்து இந்த நபர் வந்திருக்காரு, இந்த ஏகேடிங்கிறவர், அனுராக் குமார திசநாயகி என்பவர் வந்திருக்காரு. வெற்றி பெற்ற பிறகு அவர் வந்து சிங்களர், தமிழர், இஸ்லாமியர் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், அது எல்லாமே மேல்நாடுகளில் கற்றுக்கிட்டதா இருக்கும், இல்லை டெல்லியில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. பாஜக இருக்குல்ல, எப்படி பொதுவாக புத்தாம்பல் பேசணும், முஸ்லீம்களை எதிர்த்துக்கிட்டு முஸ்லீம் அரவணைக்கிறது போல் எப்படி பேசுறது அப்படிங்கிறத இங்கே பயிற்சி கொடுத்துருப்பாங்க. ஆர்எஸ்எஸ் பாஜக பாசறையில் ஏகேடி அநேகமாக பயிற்சி பெற்றிருக்கலாம். டெல்லியில் தங்கி அதை கலந்து நாட்கள் நல்லா ஆலோசனை செய்திருக்காரு. அந்த மாதிரி அந்த பயிற்சியில் அவர் இப்போ வந்து சும்மா பேசும்போதெல்லாம் சிங்களர், தமிழர், முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அதனால் இவர் வந்து நாங்கள் தன்னாட்சி தருவேன், இந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஒன்றும் அதிகாரம் இல்லை, 13வது திருத்தத்தை பற்றி பேசிட்டார். ஒன்றுமில்லாத 14வது திருத்தம் மோசமானது, அதையோட செயல்படுத்தலை, அதை பற்றி எதோ பேசியிருக்காரு தேர்தல் காலங்களில். வேறு எதுவும் கிடையாது அவருக்கு. இதுதான் உள்ள விஷயம். நம்மளில் சில பேருக்கு ஒரு கம்யூனிஸ்ட் இடதுசாரி தான் அதை பார்த்தாச்சு இல்லை. எல்லா கம்யூனிஸ்ட் முறையில் ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருந்தது, ட்ராட்ஸ்கி கட்சி இருந்தது, கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது இலங்கையில். அவங்கெல்லாம் இனப்படுகொலையில் எந்த பக்கம் இருந்தாங்க? சிங்கள வெறியர்கள் பக்கம் தான் இருந்தாங்க, நீதியின் பக்கமாக இருந்தாங்க. இன ஒழிப்புக்கும் இன ஒடுக்குமுறைக்கும் உள்ளான தமிழருக்காக குரல் கொடுத்தாங்களா என்ன? அடுத்தது, கம்யூனிஸ்டுகள் எப்பவுமே வந்து எந்த நாட்டிலையும் வந்து ஒரு தேசிய இன உரிமைக்காக குரல் கொடுத்ததாக தெரியல. பெருந்தேசிய இனத்தோடு தான் அவங்க இருப்பாங்க. நீங்கள் ரஷ்யாவிலே எடுத்துங்களேன், லெனின் மட்டும் இல்லைன்னா ரஷ்யாவில்
அவ்வளவு இனத்தையும் இணைச்சிருக்கவே முடியாது. ஒரு ஜனநாயகவாதி, ஒரு லீடர், பல எதிர்ப்புகள் உள்கட்சிக்குள்ளத. அதுக்கெல்லாம் பதில் சொல்லி அந்த இனங்களை இணைத்து, நீ சேருப்பா, விரும்பினா பிரிஞ்சு போயிடலாம். பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய சுயநிர்ணய உரிமை, பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தன்னுரிமை தேசிய இனங்களுக்கு உண்டு என்று அரசமைப்பு சட்டத்திலே போட வச்சுட்டாங்க. அரசமைப்பு சட்டத்தை பின்னாடி போட்டாங்க அதை. அப்படியெல்லாம் போட்டாங்க. அப்படி போட்ட பிறகு கடைசியில் ரஷ்ய மேலாதிக்கமும் ரஷ்ய மொழி திணிப்பும் தான் வந்தது. அதில் ரொம்ப அதிகமாக ரஷ்ய மேலாதிக்கத்தையும் ரஷ்ய மொழி திணிப்பையும் தொடங்கி வைத்தவர் ஸ்டாலின், ஜேவி ஸ்டாலின். அவர் அவர் இனம் ஜார்ஜிய இனம். ஆனால் அந்த பெரும்பான்மை இனத்துக்கு சர்வ் பண்ணி சேவை பண்ணி அந்த பதவியில் நினைச்சவங்களால எவ்வளோ அந்த மனநிலை வந்துச்சான்னு தெரியல. இப்போ இங்கே நம்மளால பல பேர் இருக்காங்கல்ல, பாரத மாதா பஜனை பாடுவாங்க. தமிழன்னைன்னு சொன்னால் எங்கே தமிழன் இருக்கான்னு கேட்பாங்க. பாரத மாதான பஜனை பாடுவாங்க. பாரத் மாதா கி ஜெயம்பாங்க. இந்திய ஒருமைப்பாட்டுக்காக உயிரையும் விடுவோம்பா. தமிழர்களுடைய உரிமைக்காக. அதெல்லாம் இனவாதங்க, கம்யூனிஸ்ட். அப்படி அப்படி பிரிவெல்லாம் இருக்கு. அது மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு லெனின் காலத்துல லெனின் சொன்னது போல எல்லாம் தன்னுரிமை, சுயநிலை உரிமை, தேசிய இன அங்கீகரிக்கிறது, சிறுபான்மை தேசிய இனத்துக்கு சம வாய்ப்பு கொடுக்கறது, அதெல்லாம் பெரும்பாலும் இல்லை. சீனாவே எடுத்துக்கிட்டங்களேன். சீனா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஆட்சியை பிடிச்ச உடனே புரட்சி பண்ணி மாசத்துவங்க அவங்க படை அனுப்புனது எங்க திபேத்துக்கு. அவன் ஒரு சிறுபான்மை தேசிய இனம். அவன் அங்க சொந்த ஆட்சி பண்ணான்னா அமெரிக்காவில் வந்துடுவானா. இப்போ உக்ரைனில் அமெரிக்கா வந்துடுவான்னு போர் நடத்திட்டு இருக்காங்களா, புத்தின் அழிக்கிறான்ல, இனப்படுகொலை செஞ்சுட்டு இருக்கான் ரஷ்யாக்காரன் இன்னைக்கு உக்ரைனில். சும்மா கொஞ்ச நாள்லயே அந்த முடிச்சிட்டாரு மாசேத்துவன். திபேத்தை பிடிச்சிட்டு உள்ள வச்சுட்டாரு. அது மாதிரி அவங்க 96% சீனர்கள் தான், ஹன் தேசிய இனம் தான். அதுபோல் அங்கே இன்னொரு இனம் உய்கூர் இருக்கு, முஸ்லீம்கள், மதத்தாலையும் முஸ்லீம். அவன் தனிநாடு கேட்குறான். இப்போ கூட்டாட்சி எனக்கு இல்லை, எனக்கு ஒரு சுயாட்சி இல்லை, எனக்கு தனிநாடு ஒன்று கேட்குறான். தடை பண்ணி பல்லாயிரக்கணக்கான ஆட்களை ஜெயிலில் வச்சுருக்காங்க. சீன கம்யூனிஸ்ட் கட்சி வச்சிருக்கு ஆட்சி, அந்த ஆட்சி வச்சிருக்கு. எங்கேயுமே அவங்க தேசிய இன உரிமையை செயல்படுறது கிடையாது. அப்போ தேசிய இன சுயநிர்ணய உரிமைன்னு பொத்தாமல பேசுவாங்க. அது அவ்வளோதான். பெரும்பான்மை தேசிய இன ஆதிக்கத்தின் பக்கம் தான் கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கும். இப்போ நீங்கள் இந்தியாவை எடுத்துங்களேன். இந்தியாவில் சிபிஐ, சிபிஎம், எம்எல் இந்த கட்சிகள்லாம் எந்த பக்கம் நிற்கிது? பெரும்பான்மை தேசிய இனம் இந்திய தேசிய இனங்க தான். எங்கடா இந்திய தேசிய இனம்? இல்லை இந்திக்காரங்க தான். இந்திக்காரங்கள ஆரியர்கள், இந்திக்காரவங்க, வடநாட்டுக்காரவங்க, அவங்க தான் தேசம். நம்ம சிறுபான்மையெல்லாம் இருக்கும்ல தமிழர்கள்லாம், நம்மெல்லாம் ஏதாச்சும் உரிமைகள் கேட்டால் அதெல்லாம் பிளவுவாதிகள், பிரிவினைவாதிகள், சாவனிஸ்ட். இவங்களாம் நேஷனல் சாவனிஸ்ட், நேஷனல் இம்பீரியலிஸ்ட். அவங்க இருக்கலாம். யாரு? கம்யூனிஸ்டுகள். நம்ம தேசிய உரிமையை கேட்கக்கூடாது. நாங்கள் ஒரு தேசிய இனம், ஒரு தேசமாக இருக்கக்கூடியவங்க, லெனினுடைய கொள்கைப்படி எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேணும் அப்படின்னு கேட்டால் பிரிவினைவாதம் கம்யூனிஸ்ட் கட்சியில். இன்னும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் பாருங்க, இந்தியன்னு ஒரு தேசிய இனம் இருக்குன்னே போட்டுருக்காங்களே. இந்தியன் அவங்க மறுக்கிறதே இல்லை என்னைக்கும். இந்தியன் மறைமுகமாக இந்திக்காரனை சொல்றது. அது இந்தியன்னு ஒரு இனம் எங்கேயும் கிடையாது. அந்த மாதிரி எங்கேயும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க தேசிய இனத்துல அவங்க பெரும்பான்மை பக்கம்தான் அவங்க இருப்பாங்க. இங்கே அதனால அவங்களுக்கு பயன் இருக்கா? பெரும்பான்மை தேசிய இனம் நம்பி கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிறாங்கன்னா இல்லை. சிறுபான்மை தேசிய இனங்கள் தான் வங்காளிகள், இந்த பக்கம் மலையாளிகள், அந்த பக்கம் திரிபுராக்கள், இப்படி தமிழ்நாடு, இவங்க தான் ஆதரிப்பானுங்க கம்யூனிஸ்ட. சிபிஐ, சிபிஎம் இந்த கட்சிகளை இந்திக்காரங்க ஆதரித்து பேச வைக்கிறது இல்லை. அதான் அவங்க அங்கே அந்த பக்கம் தான் இருப்பாங்க. அவங்க அதுல அந்த உளவியல் வளர்ச்சி, அது உளவியலுடைய உருவாக்கம் அது அப்படிதான். ஆளும் பெரும்பான்மையாக உள்ள ஆளுமையாக உள்ள ஆதிக்க இனத்தின் பக்கம்தான் இருந்து பாட்டாளி ஒரு சர்வதேசியம் பேசிட்டு இருப்பாங்க கம்யூனிஸ்டுகள் பொதுவாக. அதனால எங்கே இருந்தாலும் சரி. கடைசியில் ரஷ்யாவில் என்னாச்சு? சோவியத் யூனியன்ல அவங்களா பிரிஞ்சு போயிட்டாங்க. ரஷ்ய இனத்தினுடைய பேராதிக்கம், மொழி திணிப்பு, ஆள் திணிப்பு தாங்கமுனே பிரிஞ்சு போயிட்டாங்க. அது மாதிரி எல்லாம் செக்கோஸ்லாவேக்கியா பிரிஞ்சு போச்சு, ரெண்டா இன அடிப்படையில் பிரிஞ்சு போச்சு. யூகோஸ்லாவியா 6 பிரிஞ்சு போச்சு, போராடி பிரிஞ்சு போச்சு. அதனால அவங்க கம்யூனிஸ்ட லெனின் சொன்ன சுயநிர்ணய உரிமையோ சமத்துவத்தையோ கொடுக்கறதே கிடையாது. என்றைக்கும் எங்க இருப்பான்னாக்க கம்யூனிஸ்ட் பெரும்பான்மை இனத்தின் பக்கம் இருப்பான். இப்போ நீங்க தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் எடுங்களேன், சிபிஐ, சிபிஎம் தோழர்கள் எடுங்க, யாருக்கு பக்கம் இருப்பாங்க? ஹிந்திக்கார பக்கம் தான் இருப்பாங்க. நம்ம பக்கம் இருக்க மாட்டாங்க. நம்மெல்லாம் என்னென்னா பிரிவினைவாதிகள், இன வெறியர்கள். பழங்காலத்துலேருந்து அப்படிதான் அந்த ஆட்கள். தேசபக்தி இந்தி ஆதிக்கத்தை ஏத்துக்கிறது, இந்திக்கார ஆதிக்கத்தை ஏத்துக்கிறது, ஆரிய பிராமணிய ஆதிக்கத்தை ஏத்துக்கிறது,
டாடா பிர்லா குஜராத்தி முதலாளித்துவ இந்திய தேசத்தை ஏற்றுக்கிறது, அதெல்லாம் தேசபக்தி இங்கே உள்ள கம்யூனிஸ்டுகளுக்கு. நம்மெல்லாம் வந்து பிரிவினைவாதி, பிளவுவாதி, சாவனிஸ்ட், இவங்கெல்லாம் குறுகிய இன வெறி பிடிச்சவங்க என்பதுதான் உள்ள கம்யூனிஸ்டுகள். இதை தாண்டினவன் யாரு? ஜேவிபி. ஞாபகம் வச்சுங்க. இன வெறியில, சிங்கள இன வெறியில இதையெல்லாம் தாண்டி விஞ்சி நிற்கக்கூடியவன் ஜனதா விமுக்தி பெரமுனா அந்த மாதிரியான கட்சி வந்திருக்காங்க. இதையும் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். அதனால தமிழர்கள்ட்ட அந்த இதை பார்ப்போம், இவரை பார்ப்போம், அங்கே போகணும் ஒரு பிளவு வந்தால் அது அவங்க உரிமை. நமக்கு வந்து கருத்தான் சொல்லலாம். நம்ம உடன்பிறப்புகள் ஈழத்தமிழர்கள் நம்ம சேர்ந்து நிற்கணும், ஒன்று சுகதுக்கங்களில் சேர்ந்து நிற்கவே பாத்தியப்பட்டவங்க. நம்மெல்லாம் ஈழத்தமிழர்களுக்கான விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்டு பல தடவை இங்கே எல்லாம் சிறைக்கு போனவங்க இருக்காங்க. கொடா சட்டங்களை சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள். அடிக்கடி சிறைக்கு போனவர்களில் நானும் ஒரு முனை ஈழத்தமிழர்களுக்காக. நம்ம தமிழ் தேசிய பேர் இயக்கம் பல தடவை போயிருக்கு. அப்படி நிறைய இயக்கங்கள் போயிருக்கு, நம்ம மட்டும் இல்லை. அதனால் நம்மெல்லாம் ஒன்றா இருக்கிறோங்கும் போது நம்ம கருத்துக்களை சொல்கிறோம். மற்றபடி முடிவெடுக்கிறது அவங்க உரிமை அதில். எனவே ஜனதா விமுக்தி பெரமுனா என்பது வந்து மாநிலங்களுக்கு உரிமை தரும் என்பதோ, இராணுவத்தை திரும்ப பெற்றுவிடும் என்பதோ, ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்து தமிழர்களோட ஒரு கூட்டாட்சி நடத்துவாங்க என்பதற்கோ கற்பனைக்கே இடம் இருக்காது என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். வந்துட்டால் மகிழ்ச்சி, ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த கம்யூனிஸ்டுகள் சொல்லி விடுறத வச்சுக்கிட்டு, அல்லது அங்கே உள்ள சில கட்சிக்காரங்க பேசுறதை வச்சுக்கிட்டு, ஈழத்தில் உள்ளவங்க நம்ம வந்து தமிழ்நாட்டு தோழர்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பிரமைகளை, தவறான பிரமைகளை ஜேவிபி மேலே அல்லது அவங்களுடைய என்பி பின் புதுசாக கூட்டணி, தேசிய மக்கள் ஆற்றல் கூட்டணி, அந்த கூட்டணி மேலெல்லாம் பிரமைகள் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எப்படி பார்க்குறான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம ஈழத்தமிழர்கள் தான் இதில் முன்கை எடுத்து எதையும் செய்யணும். அப்படி அவங்க வந்து புதிதாக வரக்கூடிய, மாறுவேடத்தில் வரக்கூடிய சிங்கள பேரின ஆதிக்கவாதத்திற்கு, சிங்கள அராஜகவாதத்திற்கு துணையாக இந்த அரசு துணையாக சென்றால், அது மாதிரி நடவடிக்கைகளை எடுத்தால், அதனால் பாதிக்கப்படுற மக்கள் போராடும் பொழுது அந்த மக்களை ஆதரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த விழிப்புணர்ச்சி அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் என்ற முறையில் தான் இந்த கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். இலங்கை என்பது, சிங்கள அரசு என்பது தமிழர்களை ஆதரிக்காது என்பது பட்டவர்த்தனமாக தெரிஞ்ச உண்மை. நம்ம வந்து பாதிக்கப்பட்டு நிற்கிறோம். ஆனால் இந்திய அரசையும் சிங்கள இலங்கை ஆதரிக்காது என்பதுதான் நடைமுறை வரலாற்று உண்மை. இப்பொழுது யாரோட அவன் நெருக்கமாக இருக்கான்? வந்து சீனாவோட. சீனாவுக்கு ஒரு பெரிய துறைமுகம் கொடுத்து பெரிய இடங்கள்லாம் அவன் சொந்த ஆட்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இடம்லாம் கொடுத்துட்டான் இலங்கையில். இன்னும் பல அதெல்லாம் ரத்து பண்ண மாட்டாங்க. சீனாவோடு நெருக்கமாக இருக்கான். இப்போ இந்தியா எவ்வளவோ இந்த பொருளாதார நெருக்கடி வந்தோடனே அவ்வளோ பணம் கொடுத்து மோடி கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்க முன் வந்தார், ஸ்டாலின் அப்புறம் இதை கொடுத்தாங்க வேறு வகையில், அப்படி இப்படின்னு எவ்வளவோ இந்தியா உதவி பண்ணியிருக்கு. அந்த பணம்லாம் திரும்பி வராது, எல்லாம் கொடுக்க மாட்டான். ஆனாலும் அவன் வந்து எங்கே இருப்பான்னாக்க சீனா பக்கம்தான் இருப்பான். இப்போவும் அவன் வேறு அமெரிக்காவோட நெருக்கமாக இருந்தாலும் இறுதிக்கு தான் எங்கே இருப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுடைய பழக்கம் சிங்களனுக்கு வந்து சீனாவோட இருந்து தான் பழக்கம். எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேனே, பண்டித நேருவுக்கும் இலங்கைக்கும் நெருக்கமான உறவு இருந்தது. பண்டித நேரு சிறிமா பண்டார நாயகா அங்கே தலைமை அமைச்சராக அந்த அம்மா இருந்தாங்க. இந்தியாவுக்கும் அவங்களுக்கு நல்ல உறவெல்லாம் இருந்தது. அந்த இந்திய சீனா போர் வரும்பொழுது இலங்கை யார் ஆதரிக்கிறான்? சீனாக்காரன் ஆதரிக்கிறான். நடுநிலையாக கூட இல்லை, இந்தியாக்காரன் ஆதரிக்கலை. நெருக்கமாக இருந்தவர் பண்டித நேரு, அல்லது இந்திய அரசு நெருக்கமாக இருந்தது அப்போ நேரு காலத்தில், ஆதரிக்கலை. அடுத்தது தமிழர்களுக்கு பாதகம் பண்ணாங்க, குடியுரிமை இல்லாமல் பண்ணாங்க. இப்போ இந்தியா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? தமிழர்களுக்கு பாதகம் வந்தால் சரிடான்ட்டு போயிடுவான், வருத்தப்படவே மாட்டான் இந்திய ஆட்சியாளர்கள். எப்பவுமே நம்ம ஆட்களை நாடு கடத்தி விட்டு 150 வருஷமா இந்த தோட்ட தொழிலாளிகள் குடியுரிமை இல்லாமல் விரட்டி விட்டு 5 லட்சம் பேரை நாடகத்தொழிலாக பண்ணான். சிறிமாவோ சாஸ்திரி உடன்பாடுன்னு பேர். அந்த அம்மா பண்டார நாயகா அங்கே பிரதமராக இருக்கு, இங்கே லால் பகதூர் சாஸ்திரி
துரோக ஒப்பந்தம் போட்டார் ஆளு. யார்? லால் பகதூர் சாஸ்திரி. யாருக்கு ஆதரவா? சிங்களனுக்கு ஆதரவா. இலங்கை சொன்னபடி போட்டார். ஒண்ணுமில்லாம நம்ம ஆளுகள் லட்சக்கணக்காக வந்துச்சு இலங்கைக்கு. 5,00,000 பேர் குடியுரிமை இல்லாம போயிட்டான் கிட்ட. அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்ணாலும் சரி, இலங்கை பக்கம் தான் சிங்களனுக்கும் தமிழனுக்கும் பிரச்சனையா, சிங்களன் பக்கம் தான் இந்தியா இருக்கும். இந்திரா காந்தி அப்படி தான் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பங்காளி. சிங்களம் வந்து பங்காளி, தமிழன் பகையாளி. அதனால் பங்காளி வந்து தம்பி கோவமா இருக்கான், அண்ணன் கோவமா இருக்காங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான் இந்தியாக்காரன். இப்போ எடுத்துக்காட்டா வங்காளதேச போர் வருது, அட்டூழியம் பண்ணுறான் தாள் யாகியா கான். மேற்கு பாகிஸ்தானில் இருக்கிறவன் வந்து அவன் ஒட்டுமொத்த பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் இன்னைக்கு வங்காளதேசமாக இருக்கு, அதுக்கெல்லாம் அவர் தான் குடியரசுத் தலைவர். விடுதலை போர் நடத்துகிறாங்க. இந்தியா வந்து அந்த விடுதலை போரை ஆதரிக்குது. மேற்கு பாகிஸ்தானில் இராணுவத்தை அனுப்புறாரு இருந்தால் முஜிபுர் ரஹ்மானை ஜெயிலில் போடுறாரு. இராணுவத்தை அழிக்க பார்க்குறாரு. அந்த இராணுவ விமானங்கள், போர் விமானங்கள் இந்தியாவுடைய வான்வெளியில் பறக்கக்கூடாதுன்னு இந்திய அரசு தடை போடுது. ஆமாம், இந்திரா காந்தி அம்மையார் தான் இருந்தார், தடை போடுது. அவன் எங்கே ஓட்டு போனீங்களா? கராச்சியிலேருந்து டாக்காவுக்கு போகணும் அப்படின்னா விமானம், அல்லது வங்காளதேச எல்லையில் போய் நின்று போரிட போனோம்னா மேற்கு பாகிஸ்தானுடைய விமானங்கள் கொழும்புல வந்து பெட்ரோல் போட்டுக்கும். இலங்கை அரசு அனுமதித்தது. கொழும்புல வந்து நீங்கள் வந்து மேற்கு பாகிஸ்தான்காரர் வந்து உங்கள் விமானங்களை. இப்போ இந்திரா காந்தி ஒரு கிட்டத்தட்ட போர் நடத்திட்டு இருக்காரு அந்த அம்மா வங்காளதேசத்தோட. போரும் நடக்குது. அப்புறம் நம்ம இராணுவத்துக்கும் அவங்களுக்கும் போர் நடக்குது. அப்போ மேற்கு பாகிஸ்தான் வானூர்திகள் இந்திய வானத்திலே பறக்கக்கூடாது என்று தடை போட்டிருக்கும் பொழுது அந்த வானூர்திகளை வந்து கொழும்புல இறங்கி பெட்ரோல் போட்டு போ என்று அனுமதித்தது இலங்கை அரசு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனாலும் அப்படிப்பட்ட சிங்கள அரசுக்கும் இந்திய அரசுக்கும் பங்காளி உறவு இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அத்வானி அப்படிதான் சொன்னார், அங்கெல்லாம் பங்காளி தான், இங்கேருந்து போனவங்க தான் சிங்களர்களான்னு. ஆமாம் ஆமாம், இங்கேருந்து நாங்கெல்லாம் போனவங்க தானே. அவன் டெல்லியில் தூதர் இருந்தான், அப்போ சிங்கள தூதர், அவனும் சொன்னான். நம்ம நீ பங்காளி தான். தமிழர்கள் பகையாளி, அதை ஞாபகம் வச்சுங்க. யாருக்கு? இந்தியாவுக்கு. சிங்களம் எவ்வளவு எதிர்த்து அடித்தாலும் இந்தியாவை, எதிரிகள்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டாலும் அந்த நேரத்திலும் தமிழர்களைத்தான் பகைவர்களாக இந்தியா பார்க்குமே தவிர, பார்த்ததே தவிர தமிழர்களோட நேசம் கிடையாது, கிடையாது. இன்னும் உள்ளூர் எடுத்துங்களே, உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த முடியாது, காவேரி தீர்ப்பாயம் சொன்னால் செயல்படுத்த முடியாது. இனப்படுகொலை பண்ணால் நம்மளை 1991 கர்நாடகத்தில் தமிழர்களை இனப்படுகொலை பண்ணான். நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்காக கடைகளை கொளுத்துனா, வீடுகளை கொளுத்துனா, லட்சக்கணக்காக ஓடி வந்தாங்க அகதிகளாக. இந்தியா யார் பக்கம் இருந்தது? கன்னடம் பக்கம் தான் இருந்தது. ஒன்றும் அவங்க நடவடிக்கை எடுக்கலையே. காங்கிரஸ் ஆட்சி தான் என்ன செஞ்சது? பங்காரபாயம் செஞ்சது. இப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இந்த தீர்ப்பாயம் சொன்னாலும், அல்லது இப்போ காவேரி மேலாண்மை ஆணையம் சொன்னாலும் தண்ணி தர முடியாதுங்கம்மா. இந்தியா தலையிடாது, தலையிடுறதுக்கு அதிகாரம் இருக்கு. முல்லை பெரியார் டேம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு, அணை வலுவா இருக்குன்னு. இவ்வளோ தண்ணி தேக்கணும் கொடுக்கணும், முடியாதுங்கிறான். அணையை உடைக்கிறேங்கிறான். ஏன்டா இப்படி சொல்றேன்னு இந்தியா கேட்காது. ஏனென்றா தமிழனுக்கு இடைஞ்சல் கொடுத்தா அவனை ஆதரிக்கும், இந்தியா ஆதரிக்கும், இந்திய அரசு. இதை புரிஞ்சுக்கோங்க. அதே போலதான் அவன் வந்து சிங்களனை வந்து சட்டை பண்ணலை வந்து என்றால், சிங்களன் இந்தியாவை சட்டை பண்ணலை, இந்தியா பேச்சை கேட்கலை அப்படின்னாலும், நம்ம மீனவர்களை அங்கே அடித்தானா, கொன்னான்னா, ஜெயிலில் போட்டான்னா ஏன்னு கேட்க மாட்டான். இப்போ ஏற்கனவே சிங்களனுக்கு நமக்கு முரண்பாடு இருக்குப்பா, எங்கள் குடிமக்களை ஏன்டா பண்ணுற இப்படி அப்படின்னு கேட்கலாம்ல, தெரிவிக்க விடலாம்ல. இல்லை எங்கே நம்ம குடிமக்கள் போகிறது எது தவறு தான் நேராக சொல்லி இப்படி போவாதீங்க அப்படி போவாதீங்கன்னு தலையிடு. நீங்கள் வந்து நம்ம மீனவர்கள் அன்றாடம் கைது பண்ணுறான். 1.5 கோடி ரூபா போடுறாங்க ஒரு மீனவருக்கு அபராதம் இலங்கை கோர்ட்டு. நம்ம மீனவர்களுக்கு தினந்தோறும் மீன் பிடிக்க முடியல. ஏன்? கச்சத்தையும் ஒதுக்கி கொடுத்தது யாரு? இந்திரா காந்தி. இவ்வளவு எதிராக இருந்தாலும் சிங்களன் பங்காளி, தமிழன் பகையாளி என்பதுதான்
அனைத்து இந்திய காங்கிரஸாக இருந்தாலும் அனைத்து இந்திய பாஜக வந்தாலும் அவருடைய நிலைப்பாடு, அவருடைய அரசுடைய நிலைப்பாடு இதுதான். இதை புரிஞ்சுக்கணும். ஏதோ பொது நிலையில இருக்கு, இந்தியா பக்கம் அவன் இல்லை. இந்தியா பக்கம் அவன் இல்லாட்டி என்ன, அவன் தம்பி, அவன் இவ்வளோ அண்ணன் தம்பி முரண்பாடு. டெல்லிக்காரனுக்கும் கொழும்புக்காரனும் இருக்கிறது அண்ணன் தம்பி முரண்பாடு. அவன் அதை பொருட்படுத்த மாட்டான். தமிழினத்தான் பகையாக பார்ப்பார்கள். நாங்கள் ரொம்ப கோதாவதுலாம் சொல்லலை, நடைமுறை உண்மையிலேயே சொல்கிறோம்ல, சொல்கிறோம். அதனால் அப்படி இருக்குது இப்படி இருக்குது. அப்போ இப்போ சீனாக்காரன் பக்கம் போகிறது, துறைமுகத்தை கொடுத்தது, அப்போ நூற்றுக்கணக்கான சதுர கிலோமீட்டர் மாதிரி இடத்த கொடுத்தது, இதெல்லாம் என்ன இந்தியாவுக்கு எந்த மகிழ்ச்சியில் இருக்கான்னா பண்டானேன்னு இருக்கான். ஆனாலும் இலங்கை மேலே சிங்களம் மீது நடவடிக்கை கூடாது. நீ சொல்லலாம்ல, ஐநா மன்றம், மனித உரிமை மன்றம் திறமை இயற்றிய தீர்மானப்படி இராணுவத்திலாம் திரும்ப பெற்றிருக்க, போர் குற்றவாளிகள் நடவடிக்கை எடு சொல்லலாம்ல. எதுவும் சொல்ல முடியும். ஏன்னா பாதிக்கப்பட்ட தமிழன், பாதிக்கப்பட வேண்டிய இனம் தமிழ் இனம் என்பதுதான் இந்திய அரசுடைய ஆட்சியாளருடைய கருத்து. இந்த புரிதலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம், தமிழீழத்தில் உள்ள தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவுக்கு போய் சோப்பு போட்டு நாங்கள் ஈழத்தை அடைய போகிறோம் அல்லது உரிமையை பெற போகிறோம்னு சில நண்பர்கள் கிளம்பியிருக்காங்கல்ல இந்தியாவுக்கு சோப்பு போடுறதுக்கு. அவங்க சோப்பு போடுறவங்க போடட்டும். சாதாரண தமிழர்கள் நம்மளாட்டம் உள்ளவங்க இந்த உண்மையை புரிந்து கொண்டு இதுக்கு தகுந்தாற்போல் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே ஈழத்தமிழர்கள் அவங்க தரப்புலேருந்து இந்த மாதிரி கருத்தெல்லாம் வந்திருக்கு. இப்போ நானாக இதை பேசிடல, அவங்க தரப்புலேருந்து இப்போ தமிழ்நாட்டு கூட சொன்னல வந்திருக்கு. அதுபோல் அவர்கள் தரப்பிலிருந்து, ஈழத்தமிழர்கள் தரப்பிலிருந்து ஜேவிபியை புகழ் என்று புகழ்ந்து வந்திருக்கு. இணையதளங்கள் வந்திருக்கு. புகழ் என்று புகழ்ந்து ஏன் தமிழன் துரோகம் பண்ணலையா, சிங்களம் மட்டும்தானா பண்ணான்னு கேட்குற அளவுக்கு எல்லாம் நண்பர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் போட்டிருக்காங்க, கட்டுரைகள் போட்டிருக்காங்க. இதில் எல்லாம் பார்த்து நம்ம நிலைப்பாடு என்பது ஜேவிபி மீது பிரமைகள் வேண்டியதில்லை, ஏமாற வேண்டியதில்லை. தமிழர் ஒற்றுமையை வளர்த்து நம்ம ஒரு தலைமை, அரசியல் தலைமையை, தமிழ் தேசிய தலைமையை இன்னாரு இப்போ நீ அரிய நேத்திரன்னு புதுசாக நிறுத்த வேண்டியது இருக்குல்ல. அவர் வந்திருக்காரு, பாராட்டுவோம், துணிச்சலை பாராட்டுவோம், எடுத்த முடிவை பாராட்டுவோம். ஆனால் அது வளர்ந்து இனிமேலாவது அதை அவரை வளருங்க, இனிமேலாவது வளர்த்து கொண்டு வாங்க. ஒரு தமிழ் தேசிய தலைமை 100க்கு 100 வராது. நமக்கு ஒரு 60% நம்ம பக்கம் இருக்கணும். தமிழர்களில் 70% நம்ம பக்கம் இருக்கணும். ஈழத்தமிழர்கள் தமிழ் தேசியத்தின் பக்கம், தமிழ் ஈழ தேசியத்தின் பக்கம் இருக்கணும். அது மாதிரியாவது நம்ம உருவாக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினையும் நம்ம ஈழத்தமிழர் எடுத்துக்க வேண்டும். நாமும் தமிழ்நாட்டு தமிழர்களும் இப்படிப்பட்ட வகையில் இதை பார்க்க வேண்டும், இந்த இலங்கை தேர்தல் முடிவுகளை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.